ஆமாண்ணா மணி சவுண்ட் தானே கேட்குது. மணிப்பாறை. எல்லாம் ஒன்றா விழுவுறதுக்கு. ஏய் பட்டாம்பூச்சி சூப்பராக இருக்குடா. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு கிரேசி தமிழ் மணிக்கலான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரங்கமலை வந்திருக்கோம். இந்த ரங்கமலை எங்கே லொக்கேட் ஆகிடுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து 43 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் திண்டுக்கல்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்துடலாம். இங்கே மருதீஸ்வரர் ப்ளஸ் மல்லீஸ்வரர் அப்புறம் மருதநாயகியா சம்திங் ஏதோ ஒரு பார்வதி இருக்காங்க. அவங்கள கும்பிட்டுட்டு மேலே ட்ரெக்கிங் மாதிரி ஏறிட்டு போகலான்னு வந்திருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ படிக்கட்டு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி. மக்களே, இப்போ நம்ம வந்து மருதீஸ்வரர் கோயில் ஏற போகிறோம். இதுதான் வந்து அதோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ சாமியெல்லாம் இங்கே இல்லை, மேலே மட்டும் இருப்பாங்களாட்டுருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ அப்படி ஏறும். ஏன்னா நாங்கள் செப்பலை கையில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே போடாதீங்க, கொஞ்சம் மேலே வேணாம் போய் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ இப்படி தான் போகுது, பார்ப்போம். ஒரு 10 படி தாண்டோன்னா படியே இல்லை. ஏன்னா ஆமாம், மேலே போனோன்னா மணிப்பாறைன்னு ஒன்று இருக்குது. அந்த மணிப்பாறைக்கு போயிட்டு ஒரு கல் எடுத்து அடித்தோம்னா மணி சவுண்டு கேட்குமாம்மா. அதையும் பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது. கோயிலுக்கு மேலே ஆமாம், அதுக்கும் போயிட்டு வருவோம். சவுண்டு பார்த்தியா, சவுண்டு பார்த்தியா கிர்ன்னு. இன்னும் போகணும். இங்கே பாரு குணாக்கேவ் மாதிரி இருக்கு பாரு. இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ தான் குழந்தைங்களை மட்டும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். ஆமாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக விழுந்துருவாங்க. இன்னும் 25% கூட வரல. ஏண்டா அதுங்களும் வந்து டயர்டாகிடுச்சு. ஆச்சு வரீங்கன்னா குளுக்கோஸ் பாக்கெட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. முடியலை அப்பா. இந்த மாதிரி செங்குத்தான பாறைகள் இருக்குது. இதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸான இடம். விளக்கு வந்துருச்சா? இதுதான் அந்த 25% மக்களே. இதுதான் வந்து அந்த 25%. மக்களே, இதுதான் நான் கட்டின வீடு. பார்த்துக்குங்க, வருங்காலத்தில் இதே மாதிரி கட்டணும்னு வேண்டிக்குங்க. இப்போ நம்ம வந்து அந்த 25% வந்து ஒரு விளக்க மாதிரி இருந்துச்சு. அங்கே கல்லெல்லாம் அடுக்குனா சீக்கிரம் வீடு கட்டிடலாமா. வீடை கட்டிட்டு அதுக்கு புண்ணியாசனமும் பண்ணியாச்சு. அப்படியே போயிட்டுருக்கோம். போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். ஆமாம், அங்கே இருக்குதா போக வேண்டிய இடம் வந்து அங்கே இருக்கு. போவோம். நீங்கண்ணே சிவகாசியா? சிவகாசிலேருந்து வந்துருக்கீங்களா? ஹாய் சொல்லுவாண்ணே. ஹாய். ஓகேண்ணே. ஆமாண்ணே. இன்னும் வராங்களா? முடியல. இல்லை நீங்கள் அந்த முன்னாடி இப்போ அவங்க 2 பேர் செட்டா? ஆமாம், அவங்க
ஆமாம் ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. ஆமாண்ணா கல்லு தட்டின சத்தம் வர்றது இங்கக்குள்ள தான் இருக்கு. மணிக்கோள் லெஃப்ட்ல மேலே போயிடாங்க. இந்த இடம் தான். ஓகே ஆமாண்ணா. அந்த பாறைக்கு கீழே தான் இருக்கு. அந்த பெரிய பாறைக்கு கீழே தான். ஓகே தேங்க்ஸ்ண்ணா. கட்டிட்டே போங்க. பாய்ண்ணா பார்த்து போங்க. ஃபைனலி மணிப்பாறை கண்டுபிடிச்சார் நம்ம அண்ணா. மணிப்பாறை சவுண்டு. ஓ இருக்குதாண்ணா. இதான் மணிப்பாறையா? நான் கள்ளத்தூக்கி அந்த மலையில் அடிச்சுட்டு போனேண்ணா. சவுண்டு வரல, சரி தான் மணிப்பாறை வரலண்ணே. ஆமாண்ணா மணி சவுண்டு தானே இது. மணிப்பாறை லப்பரில் அடிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, வந்தாச்சு. மேலே போனால் ரங்கமலை, கொடைக்கானல், கீழே விழுந்தா சொர்க்கம். யாப்பா நம்மளை போலீஸ் பிடிப்பாங்க பாருங்க. இங்கே ஒரு டோல்கேட் இருக்கும் பாருங்க. பாருங்க ஒரு குரங்கு. நாங்கள் நின்னா அதுவும் நிற்கிது, நாங்கள் வந்தால் அதுவும் வருது. நல்ல கோஆப்ரேட்டிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அருவா வச்சுருக்குறாங்க. இது வந்து கருப்பணசாமியா? அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கோயில் வந்துடும். அவ்வளோதான். வெல்கம் லட்ச். எங்கிட்ட வண்டியா? மக்களே, இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பசு மேய்ஞ்சிட்டு இருந்த இடத்துல ஒரு பசு மட்டும் இந்த லிங்கத்துக்கு வந்து அதுவாக பால் விட்டுட்டு போயிருக்கு. ஸோ அந்த பசு மேய்க்கிறவர் வந்து இது எங்கே தான் போகுது, ஏன் பால் இதை கறக்க மாட்டேங்குதுன்னு பார்த்து அதை பிடிக்கிறப்ப பசுவும் வந்து அப்படியே காற்றுல போனதாக சொல்கிறாங்க. ஸோ பாண்டியன் மன்னர் காலத்தில் அவர் கனவுல வந்து சொல்லி கட்டப்பட்ட கோயில் இது. பட் ஆனால் அப்போல்லாம் வந்து வெறும் பாறாங்கல்ல வந்து செதுக்கின வழி தான். அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து கல்யாணம் ஆகாதவங்க ப்ளஸ் குழந்தை இல்லாதவங்க வந்து அந்த சேலையோட முந்தானையை கிழிச்சு அங்கே வந்து கட்டினா வந்து சீக்கிரம் கல்யாணமும் ப்ளஸ் குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் அந்த பாண்டியர் மன்னர் காலத்தில் கட்டினதுக்கு உண்டான ஒரே அடையாளம். இப்போ வந்து நம்ம மல்லீஸ்வரரை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க சுனையை பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ காடு மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம பாய் தான் வந்து முன்னாடி போயிட்டுருக்கான், சேது பாய். வா, வியூ சரியான வியூவாக இருக்குது. அங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு ஏரி தெரியுது. எல்லாம் ஒன்றா விழுவுறதுக்கு. சரி படி வேணாமாக்கா, இங்கிட்டு வாங்க, லெஃப்ட்டில் இடம் இருக்குது பாருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ போட்டோம்னா எங்கள் அக்கா கேட்கும், அவங்க எல்லாம் போகிறாங்கல்ல, என்னையும் கூட்டிகிட்டு போ. உங்களால முடியும், வாங்க. உங்களால் முடியாதுன்னு யாராச்சும் சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டியது அவங்கள இல்லை, உங்களை. பொறுமையாக போங்க. ஆமாம் ஆமாம், இருங்க. ஏய், பட்டாம்பூச்சி சூப்பராக இருக்குடா. பார்த்து பார்த்து. வாவ், நைஸ். இதே சந்தோஷத்தோட கீழே இறங்கணும், ஓகேவா? போடு, நிற்க இடம் இருக்குன்னு பார்த்தா நிற்கவே இடம் இல்லைடா. ஹைட்டை நினச்சி சந்தோஷம். நான் சொன்னேன்ல காற்று. மணி என்னடா பாய்? 1:10. எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம்? 9:30 ஏற ஆரம்பிச்சிருப்போமா? கீழேருந்து மேலே தீபத்தை பார்த்துட்டு
அப்படியே இறங்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது வியூ. அதுதான் வந்து கேட்டுக்கே காஷ்மீர் டு கன்னியாகுமரி. அது பள்ளப்பட்டி, அது அரவக்குறிச்சி, கரூர் தான் கொஞ்சம் காணோம்.